வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் யூடியூப்ல எப்படி புது டிரான்சிஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சில இதில் ஒரு வீடியோக்குள்ளேயே இன்னொரு ஃப்ரேம் கொடுத்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இது. அப்போ அது மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிரான்சிஷன் இருக்குது. இதில் 2 வீடியோ எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் 2 வீடியோவை இம்போர்ட் பண்ணுறேன். Okay, you can see 1 and 2 2 வீடியோ கொண்டு வந்து ஸ்டெப் நான் பே பண்ணா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ட்ராக் 1க்கு வரும்போது அந்த ட்ராக் 1 வந்து தெரியல, ஏன்னா இது இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு டிரான்சிஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த டிரான்சிஷன் கூட இங்கே வச்சிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ண போது உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற வீடியோ வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு அடுத்து மூவ்மெண்ட்ல வரும். இதில் வந்து நிறைய டிரான்சிஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட் யூ கேன் ஆட் நிறைய ஆஸ் மச் as பாசிபிள். இது நிறைய டிரான்சிஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் கண்டென்ட்டுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுமோ, எந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் டிரான்சிஷன் கொடுத்துக்க முடியும். இந்த டிரான்சிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமபிள் தான். எவ்வளோ சைஸ் வரணும், எங்கே வரணும் கொடுக்கலாம். சேம் திங் இதுக்கு நீங்கள் க்ரீ ஃப்ரேம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ப்ரீவியூ கரண்ட் ப்ரீவியூ தெரியுது. அப்படியே அந்த வீடியோவே கட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ, பட் எனக்கு இந்த வீடியோக்குள்ளே இது வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக இந்த இடத்துல நம்ம ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஷன் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஏதாச்சும் பிஎன்ஜி ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்டர், நான் பவர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கன்னா பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு பிளாங்க் யூஸ் பண்ணிக்கங்க, பிளாங்க் ஸ்பேஸ் எடுத்துக்கங்க. இதில் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எடுத்து டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு கிளவுட் ஷேப், ஒரு கிளவுட் எடுத்துக்கிறேன். கிளவுட் எடுத்துட்டு கிளவுடை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒயிட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த லைன்ஸையும் நான் ஒயிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டலாக அந்த இமேஜ் இருக்கே தெரியாது. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டிசைனில் போயிட்டு இந்த ஃபார்மேட்டில் இந்த சாலிட் கலர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஐ சூஸ் இன்ட்டு பிளாக்காக சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம டிரான்சிஷனாக கொண்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு நான் டெஸ்க்டாப்புக்கு போயிடுறேன். டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு நான் கிளவுட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஃபைல் டைப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் டைப் மட்டும் பிஎன்ஜி அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. ஸோ பிஎன்ஜின்னு சேவ் பண்ணிடுறேன். கிளவுட் பிஎன்ஜி சேவ் அப்படின்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் திஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பிஎன்ஜி இங்கே இருக்கு. ஓகே, இதைத்தான் நம்ம இப்போ டிரான்சிஷனாக கொண்டு வர போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு மை கம்ப்யூட்டர் போய்க்குங்க. மை கம்ப்யூட்டருக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் + சி அதை மை கம்ப்யூட்டர் வந்துடும். இதில் திஸ் பிசி சியில் போயிருங்க. யூசர் பப்ளிக். இப்போ உங்களோட யூசர் நேம் எதுவோ அந்த யூசர் நேம் போய்க்குங்க. இப்போ எங்கள் சிஸ்டம் விஷ்ணு இருக்குன்னா விஷ்ணு இருக்கும், இல்லாட்டி அட்மின் அட்மின் இருக்கும். இதில் வந்து இந்த ஓப்பன் ஷாட் _QT அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். .OpenShot _QTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல ப்ரீசெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு வரும். இந்த டிரான்சிஷனுக்குள்ளே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கிளவுடுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம இங்கேருந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் ஷாட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஷாட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் ஷாட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ டிரான்சிஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் அப்படிங்கிற டிரான்சிஷன் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம புதுசாகவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷனை கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் அப்ளை யூஸ் பண்ண அதே 2 வீடியோ உள்ள கொண்டு வந்துடுறேன். இந்த 2 வீடியோவை ஓப்பன் ஷாட்குள்ளே இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெங்க்தியர் வீடியோ வந்து நான் மேலே வச்சுக்கிறேன்.
இந்த ஷார்ட் வீடியோ உள்ள வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நடுவில் ஐ நீட் திஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் எனக்கு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆல்ரெடி இங்கே டிரான்சிஷன் நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்குது, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டிரான்சிஷனில் இந்த கிளவுட் அப்படிங்கிற டிரான்சிஷன் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிரான்சிஷன் கூட இந்த இதில் வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி வச்சிடுறேன். நகர்த்தி வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த சென்டரில் வந்துட்டு உங்கள் வீடியோக்குள்ளே அந்த டிரான்சிஷன் கொடுத்த வீடியோ ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் காட்டும். அந்த எஃபெக்ட்ஸில் போய் நம்ம மாற்றிக்க முடியும். இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு 2 மார்க்கர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கர் இங்கே வச்சுட்டு ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க்கர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கடைசியிலையும் இங்கே ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். அடுத்து நடுவில் ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல தான் இந்த வீடியோ வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். அகெயின் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஃபுல்லாக எனக்கு இந்த வீடியோ வருது. இங்கே வரும்போது அந்த வீடியோ தெரிய ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த வீடியோ தெரியக்கூடாது, எனக்கு அந்த ஃபில்ல தான் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஷன் இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்களா, இது வந்து 0 பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட் ரன் ஆகும், பட் உங்களுக்கு தெரியாது. பட் இங்கே வரும்போது என்னென்னா அந்த எஃபெக்ட் தெரியணும். அப்போது இப்போ வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு 0.6 வரும்போது அந்த வீடியோ வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி இட் ஒன்ட் டிஸ்டர்ப் தி எக்ஸிஸ்டிங் வீடியோ ஆல்சோ. நம்ம ட்ராக் 1ல வச்சிருக்கிற 4ல வச்சிருக்கிற அந்த வீடியோவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு 0.6 வரும்போது கரெக்டாக இருக்குது. சேம் திங் அடுத்த மார்க்கருக்கு வாங்க. இந்த மார்க்கரில் வச்சுட்டு எகெயின் அதே வேல்யூவையும் கொடுத்துருங்க. -0.6 கொடுக்கும்போது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஃபைல் இப்படி வச்சுக்கலாம். இதே இங்கே 0 வரும்போது எகெயின் இந்த வீடியோ வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ள உள்ள ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஐ ஹோப் இதே செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து வீடியோ வந்து சின்னதாக வச்சிருக்கேன். இதை விட லென்த்தியான ஃபைல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கே போனோம் அப்படின்னா சிம்பிளான இடம் இருக்குது, pixels.com. இது வந்து ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. சில வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும், சில வீடியோஸ்க்கு நீங்கள் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஐ எம் சூஸிங் இந்த ரேபிட் எடுத்துக்கிறேன். இதோட டைமிங் இங்கேயே இருக்கும், 12 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு ஐ எம் ஃபிக்ஸிங் திஸ் வீடியோ. இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட். ஸோ அந்த வீடியோட லென்த்து வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நான் 0 மார்க்கர் கொடுத்துட்டேன், அதனால ரன் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை பிடிச்சி மறுபடியும் பெருசு பண்ணிடுறேன். எஃபெக்ட்ஸை பெருசு பண்ணுறேன். அகெயின் இந்த மார்க்கரை நகர்த்தி கொண்டு போயிடலாம். இந்த மார்க்கர் இங்கே 0 இருக்கு. இந்த இடத்துல ஒரு மார்க்கர் நீங்க வச்சிருங்க. எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க்கர் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த மார்க்கர் வரும்போது ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூல வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாத்துங்க. -6 வரைக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கு.
அகைன் இந்த மார்க்கர் வரேன், இங்கேயும் வந்து -6 வைக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த மார்க்கருக்கு போகும். இந்த மார்க் வந்து இந்த மார்க்கில் -9 இருக்கு, அதே என்ன பண்ணுவோம் -6 நான் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பிரைட்னஸ் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். டோட்டலி கஸ்டமைசபிள். உங்களுக்கு என்ன விஷயம் வேணால் இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன். தெரியுதுங்களா, உங்களுக்கு அப்படியே மெர்ஜ் ஆகி ஃபுல்லாக வந்துடுது. அகெயின் இந்த இது கரெக்டாக வரல. இந்த மார்க்கரோட பாயிண்ட் பார்க்குறோம். பிரைட்னஸ் 0 1ல் இருக்கு. அதெல்லாம் எனக்கு இந்த மார்க் தெரியுது, பட் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இது என்ன பண்ணிடுவோம் 0 பண்ணிடுறோம். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மார்க்கரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் அந்த டிரான்சிஷனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் இது வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு மார்க்கோட வேல்யூவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மார்க்கை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த மார்க்கருக்குள்ள அந்த இமேஜ் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியும். இதே மாதிரி இந்த வீடியோ இருக்கு, இந்த வீடியோ செகண்ட் வீடியோக்கு இந்த இடத்துல நான் இன்னொரு ட்ராக் கொண்டு வரணும் அப்படின்னா அது கூட என்ன பண்ண முடியும், நான் மார்க்கர் போட முடியும். ஸோ இங்கே ஒரு ரேபிட் போட்டிருக்கு, இந்த ரேபிட்டுக்குள்ள எனக்கு இது வரணும், இந்த வீடியோ வரணும், இந்த ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோ வரணும்னா இது கூட என்ன பண்ணலாம், அதே மார்க்கர் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், அதை கீழே வச்சுட்டு இப்போ இதுக்கு நான் டிரான்சிஷன்ஸ் போறேன். அதே சேம் எஃபெக்ட் அந்த கிளவுட் எடுத்து வச்சு அந்த கிளவுட் எடுத்து இந்த இது கொடுத்துட்றேன், ரேபிட்டுக்கு கொடுத்துட்டு இதே கிளவுட் இதுக்கும் என்ன பண்ணலாம், நான் டிரான்சிஷன் கொடுக்கலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த டிரான்சிஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது யூ கேன் see the difference. இப்போ உங்களுக்கு 3 டிரான்சிஷனும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று இந்த மாதிரி மெர்ஜிங் ஆப்ஷன்ஸோட என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்க, அதுக்கு எந்த மாதிரி மார்க்கர் கொடுக்குறீங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களால் எந்த ஒரு டிரான்சிஷனும் வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இல்லை என் டிரான்சிஷனே கிடைக்கல, பட் ஐ வாண்ட் ஸ்பெசிஃபிக் டிரான்சிஷன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு PNG கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். உங்களால் n நம்பர் ஆஃப் டிரான்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எங்கே இருக்குங்கிறத மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களோட மை கம்ப்யூட்டர் போய்க்குங்க, திஸ் பிசி, இதில் விண்டோஸ், இதில் யூசர். இப்போ உங்கள் சிஸ்டம்ல அட்மின் இருக்கும், இல்லாட்டி எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் இருக்கும். பெரும்பாலான கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணல அப்படின்னா அட்மின் தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம் நேமை மாற்றிருக்கேன், அதனால விஷன் இருக்குது. இந்த விஷயம் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா OpenShot_QT ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிரான்சிஷன் ஆப்ஷன் போய் இந்த டிரான்சிஷன்ல போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணீங்க, இந்த PNG பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட OpenShotல டிரான்சிஷன்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள வரும்போது உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே டிரான்சிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ n நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. OpenShot பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.